திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஒரு பக்கம் மாணவ மாணவிகளுடைய தற்கொலைகள் இதுவரை இல்லாத அளவு அதிகரித்து வருகிற அதே சூழ்நிலையில் மாணவ மாணவிகள் மத்தியிலே போதை பழக்கமும் மதுபானம் அருந்தும் பழக்கமும் அதிகரித்து வருகிறது என்பது மிகவும் வேதனையான அதிர்ச்சிக்குரிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. சமூக வலைதளங்களில் மாணவ மாணவிகள் சீருடையோடு கூட மதுபானம் அருந்துவது, அதை பார்ப்பது என்பது மிகப்பெரிய தலைவர்கள் வருங்கால எதிர்காலம் மாணவர்கள் கையில் என்ற கூற்றானது பொய்யாகி விடுமோ என்கிற சூழ்நிலை காணப்படுகிறது. தேவ பிள்ளைகளாகிய நாம் வரும் இளம் தலைமுறையினருக்காக பாரத்தோடு உத்தரவாதத்துடன் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். கடந்த நாட்களிலே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலையில் உள்ள அரசு பள்ளியிலே படிக்கின்ற 2 மாணவிகள் வகுப்பறையில் மதுபானம் அருந்தியதற்காக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மீது விசாரணை நடத்தின பொழுது அவர்கள் அந்த சம்பவம் வகுப்பறையில் நடைபெறவில்லை என்றும் அது வீட்டிலே நடைபெற்றது என்றும் அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். ஆயினும் அந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் பரவினபடியினாலே அதை குறித்து பள்ளி தலைமை ஆசிரியர் எந்த நடவடிக்கையும் எடுக்காதபடியினால் கல்வி மாவட்ட அலுவலர் இதற்காக பள்ளி தலைமை ஆசிரியரை இடமாற்றம் செய்து உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, தொடர்ந்து திருவண்ணாமலை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் இதே போன்று அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் மது அருந்திய செய்திகள் கடந்த நாட்களிலே வெளியிடப்பட்டதாம். அது மட்டுமல்ல, தற்போது நடைபெற்றிருக்கிற சம்பவம் கூட கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனி நடைபெறக்கூடாது. இதை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு வேதனையான காரியமாக இதை நாம் உணர முடிகிறது. பெற்றோர் இதை பார்க்கும் பொழுது எவ்வளவாக வருத்தத்திற்குள்ளாவார்கள் என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். வரும் நாட்களில் பள்ளி மாணவ மாணவிகள் இளம் தலைமுறையினர் போதை பழக்கத்துக்கு அடிமையாவது, அதே போல மதுபானம் உட்கொள்வது போன்ற காட்சிகள் இனி நாம் எங்கும் பார்க்கக்கூடாது. கர்த்தர் இவைகளிலிருந்து பிள்ளைகளை விடுவிக்க வேண்டும். அதே அரசு பள்ளியில் ஒரு மாணவன் சக மாணவனுக்கு அவன் போதை பொருளை அவன் உட்கொள்ளும்படி கொடுத்து வற்புறுத்தி இருக்கிறான் என்கிற செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இளையான்குடி பகுதியில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் கடந்த நாட்களிலே 12ஆம் வகுப்பு மாணவன் ஒருவனை சக மாணவன் கத்தியால் குத்தி தாக்குதல் நடத்தி இருக்கிறான். இப்படிப்பட்ட வன்முறை சம்பவங்களுக்கும் மாணவ மாணவிகள் இப்பொழுது அஞ்சுவதே கிடையாது. ஆகவே மாணவ மாணவிகளிடையே இப்படிப்பட்ட வன்முறையை, பலவிதமான அடிமைத்தனத்திலே அவர்களை உட்படுத்துகிற காரியங்களை உண்டு பண்ணுகிற சாத்தானுடைய கிரியைகள் முற்றிலும் முறியடிக்கப்பட்டு அவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். நல்ல ஒரு ஆசீர்வாதமான எதிர்கால சந்ததி உருவாக வேண்டும். ஆகவே இதற்காக பாரத்தோடு ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நல்ல ஒரு ஆண்டவரே, கல்வி சதவீதத்திலே அல்லது கல்வி அதிகமாக கல்வி அறிவு பெற்ற ஒரு மாவட்டமாக கருதப்படுகிற கன்னியாகுமரி மாவட்டத்திலே தக்கலை பகுதியில் அங்குள்ள அரசு பள்ளியிலே 2 மாணவிகள் ஆண்டவரே, வருங்காலத்திலே குடும்பத்தை நடத்த இருக்கின்ற இந்த மாணவிகள் ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு பழக்கத்திற்கு அடிமையாகி அதை பார்க்கும் பொழுது சீருடையில் ஆண்டவரே அவர்கள் செய்கிற இந்த அவலமான காரியங்களை பார்க்கும் பொழுது எங்களுடைய வருங்கால சந்ததி எங்கு போய்கொண்டு இருக்கிறது என்பதை எண்ணும் பொழுது எங்களுடைய இருதயம் அவ்வளவாய் வேதனைப்படுகிறதப்பா. போதை வஸ்துக்களுக்கும்
மதுபானத்திற்கும் அடிமையாக இருக்கிற எங்களுடைய இளம் தலைமுறையினர் அதிலிருந்து விடுவிக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை அதற்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பொல்லாத சாத்தானுடைய கட்டுகளில் இருந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்கி ஜெபிக்கிறோம். அவர்கள் நல்ல ஒரு ஆசீர்வாதமான தலைமுறையாக ஆண்டவரே தகப்பனே வாழ்ந்து தேசத்தை ஆண்டவரே ஆசீர்வாதத்தினால் நிரப்ப கிருபை தாங்க. எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.